தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியோட அசிஸ்டண்ட் லோகோ பைலட் போஸ்டிங்ஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வரணுங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம இன்னொரு சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். சிலபஸ்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சிலபஸ் பற்றினா நான் கம்ப்ளீட்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா பண்ண போகிறோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் மாடிஃபையே பண்ண முடியாது அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீடியோவை ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபீஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 70 KB கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் ஒன்று தேவைப்படும். அதே மாதிரி SC/STக்கு அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆர் யூ கரண்ட்லி டிபார்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டாலேயோ இல்லை ரயில்வே ரெக்யர்மெண்ட் கமிஷனாலேயோ நீங்கள் டிபார்ட் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பாக நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் லாசிக் சர்ஜரி இல்லைனா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்தியனாக தான் இருப்பீங்க. ஸோ இந்தியான்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அஸ் ரெக்கார்டட் இன் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் ஆர் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட 10th மார்க் ஷீட்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கேபிட்டலில் இருந்துச்சுன்னா உங்கள் பேரை கேபிட்டலில் கொடுத்துட்டு இனிஷியல் வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி கொடுத்துக்கோங்க. அடுத்து ரீடைப் ஃபுல் நேம்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்த நேமை திருப்பி இந்த இடத்துல டைப் பண்ணணுங்க. ஸோ அதே மாதிரியே ரீடைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கப்புறம் ஹாவ் யூ எவர் சேஞ்ச்டு யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பேர் எப்பயாவது நீங்கள் மாற்றிருக்கீங்களான்னு, மாற்றிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தை திருப்பியும் இந்த பக்கம் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இயரை கிளிக் பண்ணி எந்த இயர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மந்த் எந்த மந்த்துன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டேட் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதையே திருப்பி இந்த பக்கம் ரீடைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே திருப்பியும் ரீசெலக்ட் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஃபாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம், இதுவுமே உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்குங்க ஃபாதர்ஸ் நேம், அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியே மதர்ஸ் நேமும் உங்களோட 10th அல்லது டிசியில் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக் ஆப்ஷன் காட்டும். எல்லாத்துலேயும் டிக் ஆப்ஷன் காட்டுதா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு போங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்களோட 12 இலக்க ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஆதார் ஐடி இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டும் ஆதார் கார்ட்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஒரே மாதிரி தான் இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும்.
இல்லை ஒரே மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குது, ஆதார் கார்டில் என்னோட நேம் வேறு மாதிரி இருக்குது, டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது, இல்லை ஜெண்டர் மாறி இருக்குது அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணாதீங்க, தனியாகவே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே என்னோட நேமில் 10th மார்க் ஷீட்டில் இனிஷியலோட என்னோடய நேம் இருக்கும். பட் ஆதார் கார்டில் வெறும் நேம் மட்டும்தான் இருக்கும், இனிஷியல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சான்னு பார்த்துட்டு அந்த மாதிரியே இந்த பக்கம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், யுவர் ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடி கொடுங்க, ஓடிபி வர மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஓடிபியை கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த ஓடிபியை எடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதனால் ஒரு கரெக்டான நம்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஒருவேளை உங்களோட இமெயில் ஐடிக்கோ இல்லை வந்து மொபைல் நம்பருக்கோ ஓடிபி வரலனா 2-3 தடவை இந்த ரீஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. 2-3 தடவை கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தடவையாவது உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியுமே கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 ஓடிபியும் கரெக்டாக என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக உங்கள் பேர் வந்து வசந்த்னு வச்சுக்கலாம். ஸோ வசந்தில் விஏ மட்டும் கேபிட்டல் லெட்டராக கொடுத்துட்டு அப்படியே ஃபுல் நேமை டைப் பண்ணிவிட்டு வசந்த்.1, வசந்த்.2 இல்லை வசந்த்.1997, வசந்த்.2001 இல்லை வசந்த்@2001 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை எடுத்துக்காட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு டிக் ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு நம்பரு. அந்த நம்பரை அப்படியே டைரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். இது எல்லாமே இன்னொரு தடவை கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ப்ரொசீட் பண்ணலாமான்னு ப்ரொசீட் பண்ணலான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், யூசர் வந்து அக்கௌண்ட் க்ரியேட்டட் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த யூசர் ஐடியை இதையும் கொடுத்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸையோ மொபைல் நம்பரையோ கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க கேப்சா கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டு சேவ் பண்ணால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜில் வந்திருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜில் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தமிழில் எழுதுகிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் த ஆர்ஆர்பி ஃபார் யூ விஷ் டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எந்த ஆர்ஆர்பிக்கு வேணால் யார் வேணால் அப்ளை பண்ணலாங்க. அதனால தான் வடக்கு நண்பர்கள் எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணி தமிழ்நாட்டில் வேலை வாங்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ்நாடு சென்னையினே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், போஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி டு விஷ் டு சர்வே ரயில்வே ஜோன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு வித் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இதில் வந்திருக்குங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மேரிஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் மேரீடா அன்மேரிடான்னு. அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுத்துக்கோங்க, மேரிட்னா மேரிட்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. ரிலீஜியனை பொறுத்தளவுக்கு ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து தமிழில் இருக்கணுமா இங்கிலீஷில் இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்மனண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், பெர்மனண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 2 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மச்சம் மற்றும் தழும்பு. ஸோ மச்சம் ஒன்றும் தழும்பு ஒன்று. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மச்சம் கொடுத்துருக்கேன், அடுத்து வந்து தழும்பு கொடுக்க போகிறேன். மச்சத்துக்கு வந்து MOLE மோல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தழும்புக்கு வந்து ஸ்கார் அப்படி இல்லைனா மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி கொடுக்க தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மச்சம் தழும்பு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓபிசியா எஸ்சியா எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒன்லி தோஸ் கம்யூனிட்டி விச் ஆர் ரெக்கக்னைஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உண்மையாகவே ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு கீழே தான் வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் நான் க்ரீமி லேயருக்கு கீழே வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அகெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இதுக்கும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் கொடுக்கலாம், புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள் இஷ்யூவிங் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணான்னு, அடுத்து எந்த டேட்டில் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்டை. ஸோ நீங்கள் எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த டேட்டோட டீட்டெயில்ஸு, சர்டிஃபிகேட்டோட நம்பரு, யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களோட நேம், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல இஷ்யூவிங் அத்தாரிட்டியில் யார் இஷ்யூ பண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதையும் கரெக்டாக பார்த்து அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து இஷ்யூவிங் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ தமிழ்நாடு தான் வாங்கியிருப்பீங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் இஷ்யூவில் என்றைக்கு இஷ்யூ பண்ணிங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் பர்சன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு. ப்ரெசென்ட் அட்ரஸை பொறுத்தளவுக்கு தற்பொழுது நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். பெர்மனண்ட் அட்ரஸை பொறுத்தளவுக்கு உங்களோட நிரந்தர முகவரியை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பெர்மனண்ட் அட்ரஸ்லையும் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அட்ரஸ்ஸு, ஒருவேளை நீங்கள் வில்லேஜோ டவுனோ சிட்டியில் இருந்தீங்கன்னா அந்த சிட்டியோட நேமு, பின்கோடு எல்லாம் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து முடிச்சுட்டு ஒருவேளை உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸும் சரி ப்ரெசென்ட் அட்ரஸும் சரி ஒன்றா இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு அட்ரஸை ப்ரெசென்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸாகவும் அதுவாகவே ஃபில் ஆகிடும். ஒருவேளை ரெண்டும் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா மட்டும் தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸை கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். பர்சனல் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அதர் டீட்டெயில்ஸில் போயிருப்பீங்க. இந்த டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு கேட்டகிரியில் நீங்கள் எக்ஸ் ஹவுஸ்மேனான்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ் ஹவுஸ்மேனுக்கு நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஹவுஸ்மேன் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ. அடுத்து வந்து ரயில்வேல சர்விங் அப்ளிகண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ், இல்லை நோ. அதே மாதிரி ரயில்வே அப்ரெண்டிஷிப் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அது கொடுத்துருந்தா இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதாவது ரயில்வேவோட ஆக்ட் அப்ரெண்டிஷிப்பு. அதுக்கப்புறமா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ரயில்வே தவிர்த்து வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ பப்ளிக் செக்டார்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொடுங்க. இல்லை இதில் எதுலேயுமே நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா 400 ரூபாயை அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஒரு ஆக்டிவான பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்துக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேமும் மற்ற டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் கேட்டிருக்காங்க. ஒரு பாஸ்புக், அதாவது உங்ககிட்ட பாஸ்புக் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதில் நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு திருப்பியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐஎஃப்எஸ் கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ் கோடையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ் கோடையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பேங்க்கு, எந்த அட்ரஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்துருப்போங்க. இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஆக்ட் அப்ரெண்டிஷிப் முடிச்சுட்டு 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லைனா 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. 10th தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். 10th ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை தான் படிச்சிருப்பீங்க அது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தயவு செஞ்சு உங்களோட போர்டை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணுங்கிறதுனால உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி போர்டு கொடுத்துருக்காங்களோ அதே அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்களா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு போர்டு அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கடைசியில் தப்பாயிடும். ஸோ அதனால் 10th மார்க் ஷீட் எடுத்து அதில் போர்டு கொடுத்துருப்பாங்க என்ன போர்டுன்னு, அந்த போர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னாலே கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே ஐசிஎஸ்னா ஐசிஎஸ், சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த போர்டோ அந்த போர்டை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. போர்டை ப்ராப்பராக கொடுத்துட்டு டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, எந்த டேட்டில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு. ஸோ மார்ச்சில் தான் 10th எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த டேட்டில் பாஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லேயே உங்களோட ரோல் நம்பர் கீழே ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெஜிஸ்டர் நம்பரும் ரோல் நம்பரும் ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ அதனால் ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு 10th சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சு அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு ஆகிடும். அடுத்து இதுக்கப்புறம் உங்களோட அடிஷ்னல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். அதாவது ஒன்று இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு, இல்லைனா NAC அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தா NAC அப்ரெண்டிஷிப், ஐடிஐனா ஐடிஐ, டிப்ளமோனா டிப்ளமோ, ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒன்று கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடிஐனா ஐடிஐ கொடுத்துக்கோங்க, டிப்ளமோனா ஜஸ்ட்டு டிப்ளமோ கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ கொடுத்தீங்கன்னா டிப்ளமோவில் என்ன டிசிப்ளின்னு கேட்டிருப்பாங்க. ஆட்டோமொபைலாக, எலக்ட்ரிக்கலாக, மெக்கானிக்கலான, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல்னு கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து பாலிடெக்னிக் காலேஜோட நேம் அண்ட் இன்ஸ்டியூட்டோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பாசிங் இதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் கரெக்டாக கொடுத்துட்டு அகெயின் வந்து ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 70 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ணுறதுக்கு வியூ சாம்பிள் ஃபோட்டோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோ தெரியுது பாருங்கள். பின்னாடி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை சைஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதை போய்ட்டு அதில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல இருக்க ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க, இல்லை ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணி கூட கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சிக்னேச்சரை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து ரன்னிங் லெட்டர்ஸில் இல்லாமல் பிளாக் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸி சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைஸில் இருக்க மாதிரி உங்கள் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, கரெக்டாக இல்லைனா லைட்டாக ஆல்டர்னேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே என்ன பண்ணிக்கோங்க, டிக் ஆப்ஷனை கொடுத்து சிக்னேச்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அண்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு டேட்டா வந்திருக்கு. இதில் பாருங்கள், ஷெட்யூல்டு எக்ஸாம் ட்ரேடு ஃபார் பார்ட் பி ஆஃப் CBT 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது CBT 2ல் உங்களுக்கு என்ன ட்ரேட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ட்ரேடோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இருக்குது, மெக்கானிக்கில் மோட்டார் வெஹிக்கிள் கொடுத்துக்கலாம், டிராக்டர் மெக்கானிக் கொடுத்துக்கலாம், மிஷினிஸ்ட்லேருந்து கேட்கலாம்னு கொடுத்துக்கலாம், ரெஃப்ரிஜரேஷன் கேட்டுக்கலாம், ஹீட் இன்ஜின் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் அண்டு ஜோன் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம RRB சென்னை தான் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஜோனை சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஜோனை சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப் அண்ட் டவுன் ஆரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து போஸ்டிங் டீட்டெயில்ஸு, ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால் அப்படியே விட்டுருங்க. ஓகே, இதில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்றதுக்கு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இப்போ இந்த டிக்ளரேஷனில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்ஸையும் படித்து பார்த்துட்டு 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு பிளேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை வந்து டேரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வந்திருக்கும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ண போகிறோம். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் இதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு இந்த பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேஜில் வந்திருப்போம். இதில் டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது. இன்டர்நெட் பேங்கிங்கில் பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஃபெயிலியரே வராதுங்க. ஒருவேளை உங்களால் இன்டர்நெட் பேங்கிங்கில் பே பண்ண முடியலனா மட்டும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஆப்ஷனுமே இல்லாத பட்சத்தில் கடைசியாக மட்டுமே இந்த யூபிஐ ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். யூபிஐ ஐடி ஆப்ஷனில் நீங்கள் யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணியும் பே பண்ணலாம், இல்லை கியூஆர் ஜென்ரேட் பண்ணியும் பே பண்ணலாம். கியூஆர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூபிஐ கியூஆர்னு கொடுத்து பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வந்திருக்கும். அந்த கியூஆர் கோடை டைரெக்டாக உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடும் அந்த பேமெண்ட் பேஜ். பாருங்கள், பேமெண்ட் வந்து ரிசிப்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ரிசிப்டை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேமெண்ட் ரிசிப்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு வேளை இது தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக இந்த பிரிண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல பேக் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். பாருங்கள், பேமெண்ட் டன் ஆகிடுச்சா இல்லையா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அப்ளிகேஷன்ஸை வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வியூ அப்ளிகேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும். ஸோ பாருங்கள், அகெயின் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை அகெயின் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்ஆர்பிக்கு ரொம்பவே ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். நம்ம வீடியோ ரொம்பவே ப்ராப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரயில்வேல அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.